ஹாய் 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 நான் தான் உங்கள் டேடி பாஸ். ரொம்ப நாள் கழித்து உங்களுக்காக இன்றைக்கி வீடியோவில் வந்திருக்கேன். சரி, மறக்காமல் எல்லோரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து சேனலில் பாருங்கள், உங்களுக்காக நல்ல நல்ல கண்டென்ட் கொண்டு வரதுக்காக நாங்கள் எல்லா முயற்சியும் பண்ணுறோம். நீங்கள் வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்காக இதோ டேடி பாஸ் சேனல் கண்டென்ட்டோட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் 2024 தான். இது கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஜூன்லேயே வந்து ரிசல்ட்ஸ்லாம் வந்தாச்சு. நம்ம ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட்டும் வந்துருச்சு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவும் வர இருக்குது. இது கொஞ்சம் லேட்டு தான், பட் இந்த டாப்பிக்கை வந்து எனக்கு பேசணும். பிகாஸ் இந்த டாப்பிக்கோட எனக்கு பர்சனலாக ஒரு என்ன சொல்ல டச் இருக்குது. ஸோ அதை தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். திஸ் இஸ் நாட் அபவுட் பொலிட்டிக்ஸ் தான். பட் ஆனாலுமே என்னென்னா, நம்ம எல்லாருமே பார்க்குற மாதிரி இந்த பொலிட்டிக்கல் ஆங்கிளில் பார்க்க போகலாம். இதுக்கும் டேடி பாஸுக்கும் எலெக்ஷன் 2024, ஸோ அதுக்கு ஒரு சின்ன பர்சனல் டச் இருக்குது. அதை தான் உங்களுக்கு நான் வந்து கிளிப்பிங்ஸாக கொடுக்க போகிறேன். பாருங்கள், தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2014 எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரைம் மினிஸ்டராக மன்மோகன் சிங் இருக்கார். காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தொடர்ந்து 2 சிட்டிங் வந்திருக்காங்க அவங்க. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். காங்கிரஸ் கவர்மெண்ட்டு மன்மோகன் சிங் தொடர்ந்து 2 சிட்டிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். இப்போ வந்து ஒரு சேஞ்ச், அரசியல் மாற்றம் ஏற்படணும், இல்லை ஆட்சி மாற்றம் ஏற்படணுன்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபியில் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய எல்லோரும் பெரிய தலைமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லால் கிருஷ்ண அத்வானி, எல்கே அத்வானி தான் இருக்கார். மோடியும் இருக்கார். பட் ஆனால் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்கேஜ்டு வித் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மாநில அரசாங்கத்தில் தான் அவர் சிஎம்மாக முதலமைச்சராக இருக்கார். குஜராத்தில் அவருக்கு பார்த்திங்கன்னா நிறையா வந்து பிரச்சனைகள் அப்போ இருந்தது. ஸோ ஒரு பேட் ஃபிகர் அவருக்கு இருந்தது. கோத்ரா ரயில் இறப்பு பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து யூஎஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடை ஒருத்தர் விசா கொடுக்கக்கூடாது. அவருக்கு வந்து விசா கொடுக்க மாட்டோம், அதாவது யூஎஸ்குள்ளே வரத்துக்கு அவருக்கு வந்து விசா கிடையாதுன்ற மாதிரி ஒரு அவர் மேலே தடை இருந்தது. யூஎஸ் கவர்மெண்ட் மூலமாக ஒரு தடை விதிச்சிருந்தாங்க மோடிக்கு. இப்படி ஒரு பல விஷயத்தில் இருந்தார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ஜஸ்ட் ஒரு விஷயம், என்ன சொல்கிறது, ஒரு சின்ன எனக்குள்ள ஒரு இன்ட்யூஷன், அதாவது ஒரு என்லைன்மெண்ட் சொல்ல முடியாது, ஒரு இன்ட்யூஷன் எனக்குள்ளே வந்து உள்ளுணர்வு ஒன்று சொல்லுது. வை நாட் வி டேக் பார்ட் இன் திஸ் எலெக்ஷன் அஸ் எ டிஃப்ரெண்ட் பார்ட். ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் ஒரு தனிநபராக இந்த எலெக்ஷனில் நம்ம ஏன் வந்து தலையிடக்கூடாதுன்னு எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கத்தோட அரசியலில் நம்ம ஏன் தலையிடக்கூடாதுன்னு யோசித்தேன். அதை பற்றி நம்ம இங்கே பேச வரல. ஸோ அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா 2 சிட்டிங் வந்து ஏடிஎம்கே வந்தாங்க. ஸோ ஜெயலலிதா அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும், கடைசியாக மறிக்கிற வரைக்கும் அவங்க வந்து சிஎம்மாக இருந்ததை செத்து போனாங்க. ஸோ எனக்குள்ளே வந்து ஒரு ஆர்வத்தினால ஏன் ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கக்கூடாது, தொடர்ந்து சிட்டிங்கில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு வந்து ரொம்ப ஒரு பேட் ஃபிகர் இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்லாம் வந்து 0 சீட்ஸை வாங்கினாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பார்த்திங்கன்னா தோல்வியை தழுவி இருந்தாங்க, மெஜாரிட்டி இல்லாமல். அப்போ டிஎம்கே வந்து ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ அப்போ எனக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு தோணுச்சு, வயநாடு ஜெயலலிதாக்கு இன்னொரு சான்ஸ் ஏன் கொடுக்கக்கூடாது. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க மேலே பார்த்திங்கன்னா அந்த ஊழல் வழக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் ஆனால் அவங்க கடைசியாக 2 தடவை அந்த லாஸ்ட் 2 சிட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஜனங்களுக்கு தேவையானது நல்ல விஷயம் நிறைய செஞ்சுட்டாங்க. ஸோ வை நாட் வி கிவ் எ சான்ஸ் டு ஜெயலலிதா அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே தோணுச்சு. ஸோ அதை பற்றி ஒருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னேன், சேலஞ்ச் பண்ணேன், இந்த சிட்டிங்கில் வந்து ஜெயலலிதா தான் வருவாங்கன்னு சேலஞ்ச் பண்ணேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜெயலலிதா வந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா எம்டிஎம்கே நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் வந்து பார்ட்டியில் பீக்கில் இருந்த சமயம். அப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து அவங்க அலையன்ஸு ஏடிஎம்கேக்கும் அவங்களுக்கு அலையன்ஸ் வந்தது. ஆனாலுமே வந்து ஏடிஎம்கே வந்து தனி மெஜாரிட்டியோட தான் வந்து ஆட்சி அமைச்சாங்க. தொடர்ந்து 2 சிட்டிங்ஸ் ஃபுல் மெஜாரிட்டியோட இருந்துட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. சரி, ஓகே, இது பழைய கதை. இன்றைக்கி புது கதைகள் வரும். அதாவது இந்த 2014 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடி, மேபி 2012ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2012 தான் நினைக்கிறேன். அதுக்கான ஃபேஸ்புக் ப்ரூஃபும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த விஷயம் நான் எப்போ யோசித்தேன், எப்படி நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணேன், ஃபேஸ்புக்கில் என்ன போஸ்டிங்ஸ் போட்டேன். என்னோடய ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக லைக்ஸ் வியூஸ்லாம் இருக்காது. பிகாஸ் என்னோடய டாபிக்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கான இம்பேக்ட்ஸ் ஜனங்க மத்தியில் வரவேற்பு இல்லைனாலும் இம்பேக்ட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு சின்னதாக சொல்ல போகிறேன். அந்த ஃபேஸ்புக் கிளிப்பிங்ஸை இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்களா? அதுதான், ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்னா 2014 எனக்குள்ளே ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு உள்ளுணர்வு இன்ட்யூஷன் சொல்லுது. இதை மாதிரி வந்து ஒய் நாட் நம்ம ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ரொசீடிங்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆட்சி அமைக்கணும், அதுக்கு வந்து எலெக்ஷன்ஸ் நடக்கணும், புதுசாக ஒரு தலைவர் வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் who is going to be the best leader அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் அப்போ நாட்டில் நிலவிட்டு இருந்தது. காங்கிரஸ்னு சொல்கிறதுக்கு மன்மோகன் சிங்கை தாண்டி சொல்கிற அளவுக்கு பெரிய தலைவர்கள் யாருன்னா ராகுல் காந்தியில் அப்போ சின்ன பையனாக இருந்தார். சின்ன பையன் சொல்ல முடியாது, அரசியல் அதிகமாக ஈடுபாடு இல்லாமல் சோனியா காந்தியோட அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். தனியாக சுயமாக முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு அப்போது ராகுல் காந்தி வளரலை, இப்போ இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வளர்ந்தில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபியிலும் சொல்கிற அளவுக்கு எல்கே அத்வானி மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருந்தது. அவர் வந்து அந்த தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ வந்து பாபர் மசூதி இடிப்பு அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் தலைமையேற்று நடத்தியவர் எல்கே அத்வானி தான். அதனால் அவங்கள பெரிய அதிருப்தி இருந்தது. ஸோ நாட்டுக்குள்ளே பெரிய குழப்பம். அடுத்த ஆட்சி ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி நம்ம நாட்டில் தேர்ட் அலையன்ஸ் எதுவும் கிடையாது, 2 பேர் தான், ஒன்று காங்கிரஸ் அப்படின்னா பிஜேபி. இந்த 2 அலையன்ஸ் தான், இந்த 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் நேஷ்னல் லெவலில் யாராக இருந்தாலும் பிஎம் அந்த கேண்டிடேட் வரணும்னா இந்த 2 கட்சி மூலம் தான் வந்தாலும் இங்கே தான் நேஷ்னல் பார்ட்டிஸ். இப்போ எனக்குள்ளே என்ன வந்தது அப்படின்னா, சரி ஒய் நாட் ஒரு நம்ம ஏன் வந்து என்ன சொல்கிறது, ஒரு குழுக்கள் முறையில் வந்து தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு நான் யோசித்தேன். இது வந்து ஜஸ்ட்டு இது ஒரு ஜாலிக்காக பண்ண விஷயம் தான். ஆனால் இப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, பீகாரோட அந்த சிஎம் லாலு பிரசாத் யாதவ், தென் தமிழ்நாட்டு சிஎம் ஜெயலலிதா, தென் பார்த்திங்கன்னா விஜயகாந்த், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மோடி, அப்புறம் பார்த்திங்கன்னா எல்கே அத்வானி, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால். ஸோ இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த 2012 எனக்குள்ளே வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக நான் பார்த்தது, பொலிட்டிக்கல் லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பர்சன்ஸ் அப்படின்னு நான் பார்த்தது இந்த 6 பேரை பார்த்தேன். சரி, நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணேன். இந்த 6 பேரோட பேரை போட்டுட்டு இவங்களை யார் சிஎம் வந்தால் நம்ம நாடு வந்து சுபிக்ஷமாக இருக்கும், மக்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு போஸ்டிங் இப்போ பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில். அந்த போஸ்டிங்கை நான் போட்டு 2 வருஷம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஜேபிக்குள்ளே பல்வேறு சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. மோடி என்ன பண்ணாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து என்ன சுவிட்ச் ஓவர் ஆகுறாரு. சிஎம்மாக இருக்கிறத விட ஒய் நாட் வி பிகேம் ஏ பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே ஒரு எண்ணம் வந்து பல விஷயங்கள் நடந்து இப்போ பேக்ரவுண்ட் இந்த 2 வருஷம் டைமிங்கில் நல்லா டைம் எடுத்துக்கிட்டு ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து எப்படியும் வந்து பிஎம் கேண்டிடேட்டாக வந்து ஜஸ்ட் அவர் ஃபேஸை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சார். ஸோ என்னோடய போஸ்டிங்கோட இன்ஃப்ளூயன்ஸாக இல்லை அவங்க நடந்தது தான் நான் வந்து முன்னாடியே சொன்னேனான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த போஸ்டிங் போட்டதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. பிஎம் கேண்டிடேட்டாக வராரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே ஒரு சின்ன விஷன் வருது. என்ன விஷயம்னா, கனவுல பார்க்குறேன் பிஜேபி கவர்மெண்ட் ஃபுல் மெஜாரிட்டியோட வந்து அரசாங்கம் அமைக்கிறாங்கன்ற மாதிரி டிவியில் வந்து ரிசல்ட்ஸ் வரா மாதிரி நான் ஒரு சின்னதாக விஷன் பார்க்குறேன் கனவுல. சேம் நான் என்ன கனவுல பார்த்தோன்னா அப்படியே பிஜேபி ஃபுல் மெஜாரிட்டி வந்து தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் த கவர்மெண்ட்ன்ற மாதிரி டிவியில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது. நான் என்ன காட்சியை பார்த்தோன்னா அதே மாதிரி காட்சி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் மெஜாரிட்டியோட வருது அவங்க. ஸோ அந்த நம்பர்ஸ்ன்ற நான் பார்க்கல, பட் ஆனால் பிஜேபின்றது ஃபுல் மெஜாரிட்டி வருதுன்றது நான் அந்த விஷயத்தில் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட்டு அந்த 2014 எலெக்ஷன்ஸோட ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மெஜாரிட்டி வராங்கன்ற மாதிரி டிஸ்பிளே வருது. ஸோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபி has become the top most ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப்டர் நேரு இருந்த காலத்தில் அவருக்கு இருந்த மெஜாரிட்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்தளவுக்கு ஒரு பெரிய மெஜாரிட்டி, தொடர்ந்து ஒரு 3 சிட்டிங்கு. ஸோ இப்போ வந்து மெஜாரிட்டி குறைஞ்சிருக்கு. ஸோ பட் ஆனால் லாஸ்ட் 2 சிட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்தாங்க. இந்த வாட்டி ஜனங்கள் மத்தியில் அதிருப்தி, எனக்கே சில விஷயங்கள் அதிருப்தி ஆகிடுச்சு. என்ன ஏங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம வந்து எதிர்பார்த்து வந்தவங்க இன்றைக்கி இப்படி பண்ணிகிட்ருக்காங்களேன்ற மாதிரி நானும் எனக்குள்ளே கொஞ்சம் அதிருப்தி வந்தது. ஸோ மெஜாரிட்டி குறைஞ்சிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இந்த வாட்டி வின் பண்ணதுக்கு அவங்களுடைய ப்ராமிஸ் நிறைவேற்றிருக்காங்க. உதாரணத்துக்கு ராமர் கோயில் திரும்ப கட்டுறது, சொன்ன மாதிரியே ராமர் கோயிலை கட்டி முடிச்சிட்டாங்க. மேபி அது கூட ஒரு இம்பேக்டாக இருக்கலாம் அவங்க இந்த வாட்டி வின் பண்ணதுக்கு. சப்போஸ் ராமர் கோயிலை கட்டாமல் விட்டுருந்தாங்கன்னா இந்த வாட்டி அவங்க வந்து மேபி எலெக்ஷன் பிஎம் ஆஃபீஸ்க்கு அதாவது வின் பண்ணாமல் போயிருக்கலாம். கவர்மெண்ட் அவங்க ஃபார்ம் பண்ணாமல் போயிருக்க வாய்ப்பு இருக்குது, காங்கிரஸ் வந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா மோடி அளவுக்கு உறுதியாக முடிவெடுக்கிறது பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இஸ் சச் எ இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், நல்ல ஒரு தலைவர். மோடியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட விதத்தில் நிறைய அதிருப்தி இருக்கலாம். பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா கட்சிக்காக இல்லை கூட்டாண்மைக்காக சில விஷயங்களை அவரால் வந்து மேற்கொள்ள முடியாமல் இருக்கலாம். இருந்தாலுமே இஸ் குட் லீடர். அவரும் நல்ல ஒரு தலைவர், நல்ல ஒரு தலைமை. ஸோ அடுத்த 5 வருஷத்தில் அவங்க மெஜாரிட்டி இருக்கோ இல்லையோ
நாட்டை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. அந்த நம்பிக்கையை பிஜேபி கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் காப்பாற்றுறாங்களான்னு பார்ப்போம். மோடி, ஸ்பெசிஃபிக்காக மோடி இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே நாட்டை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு அவர் பேரை வந்து சரித்திரத்தில் பொன்னேட்டில் எழுதுகிற அளவுக்கு கொண்டு போய் வைக்கிறாரான்றதை பார்ப்போம். இது வீடியோ வந்து வைரல் ஆனாலும் சரி என்னுடைய தாட்ஸு மோடி வரைக்கும் ரீச் ஆகிருக்குன்றது என்னோடய நம்பிக்கை. பிகாஸ் எந்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சாலுமே யாருக்காக இன்டென்ஷனலாக அந்த ஒரு எனக்குள்ள ஒரு தாட் வருதோ அவங்களுக்கு கண்டிப்பாக அது ரீச் ஆகுன்றது என்னோடய நம்பிக்கை. அதுவும் நிறைய நேரத்தில் நடந்திருக்கு. அதே மாதிரி எப்பயும் மோடிக்கு வந்து என்னோடய தாட்ஸ் ரீச் ஆகுன்றது என்னோடய நம்பிக்கை. கண்டிப்பாக அவர் ஃப்யூச்சர் இந்தியாவை, ஒரு பிரைட்டான இந்தியாவை, நெக்ஸ்ட் லெவல் இந்தியாவை கொண்டு போவார்ன்றது என்னோடய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவர் காப்பாற்றுவார். ஸோ இது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். நான் 2012 எடுத்த ஒரு கொளுத்தின, அதாவது ஏற்படுத்த ஒரு சின்ன ஒரு நெருப்பு 2014 பெரிய தீயாக கொழுந்துட்டு எரிஞ்சுது. அது இன்றைக்கி எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இன்னும் அணையலை. அது அந்த அணையா விளக்கு இந்தியாவை பிரகாசமாக செய்யும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்குள்ளே நீங்களும் வாங்க. என்ன சொல்கிறது, ஒரு யானையை பார்த்து அது மிதித்து கொண்டுடுமோன்ற பயத்தை விட அந்த யானையை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை இன்னமும் பிரகாசமாக மாற்றிக்கலான்னு யோசிங்க. ஸோ பிஜேபி கவர்மெண்ட்டோ இல்லை மோடியோ யாரோ ஒருத்தர் இஸ் எ ஜெயிண்ட். ஸோ அந்த ஜெயிண்ட்டை வந்து நம்மளை மிதித்து கொண்டுடணும்னு பயப்படாமல் அதை எப்படியெல்லாம் சாதகமாக பயன்படுத்திட்டு நம்ம முன்னேறதுன்னு பார்ப்போம். மேபி அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக பிஜேபி கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு டூ சம்திங் குட் டு அஸ், த ஹோல் கண்ட்ரி. ஸோ நம்ம ஒரு ஸ்டேட்டாக தமிழ்நாடு, நார்த் இந்தியா, சவுத் இந்தியான்னு யோசிக்காமல் மோடி இஸ் எ மேன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் கண்ட்ரி, இந்தியன் சப்கான்டினென்ட். ஸோ அவர் அதுக்குள்ளே இருக்கிற மனுஷனை அவரை பயன்படுத்திக்கிட்டு நம்ம எப்படி முன்னேறுதுன்னு பார்ப்போம். ஸோ தமிழ்நாடு மோடியை பயன்படுத்திக்கிட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான எல்லா யுக்திகளையும் எல்லா வழிவகைகளும் பயன்படுத்தி ஸோ தமிழ்நாட்டை முதல்நிலை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மோடியை எதிர்த்தல்ல, மோடியை சாதகமாக வச்சுக்கிட்டு முன்னேறதுக்கான எல்லா வழிவகைகள் இருக்கான்னு தேடுங்க, பண்ணுங்கள். ஸோ தமிழகத்தை முன்னாடி கொண்டு வரணும்னா we are going to use, இல்லை we have to use மோடி த நேம். ஸோ மோடின்ற பேருக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது, அதுக்கான ஒரு தனி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதுக்கான தனியாக ஒரு என்ன சொல்கிறது, மோடின்ற பேருக்கு ஒரு வசீகரம் இருக்குதுன்னு தான் எனக்கு தெரியுது. ஸோ அந்த வசீகரத்தை பயன்படுத்தி நம்ம தமிழ்நாட்டை முன்னாடி கொண்டு போவோம். ஸோ இன்றைக்கி இது டாடி பாஸோட ஒரு விருப்பம். தமிழகத்தில் எத்தனை பேருக்கு இந்த விருப்பம் இருக்கோ ஸோ நீங்களே கூட சேர்ந்து சொல்லுங்கள். லெட் அஸ் ஹாவ் எ குட் ஃப்யூச்சர். தேங்க்யூ. பாய். இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கலாம். டில் தம் பை ஃப்ரம் டாடி பாஸ்.